பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாயதேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே, புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கனப் பிடித்தேன் எங்கெழுந்து அருளுபதினியே, எங்கு எழுந்து அருளுபதினியே. ஒளியான திருமேனி உமிழ்கான மிக மேவும் கழிகார வரும் ஆனை களல் நாடு மறவாமல் அழிகாடு மலர் தூவும் அடியார்கள் உளமான, அழிகாடு மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே, வினை கூட நினையாவே. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து கொள்க, சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிருப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேபுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் குண்டரிக மலர்தாடச் சிரத்தே வாழும், குண்டரிக மலர்தாடச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வார். தேராத நெஞ்சும் தெளியாத சிந்தையும் தேங்கி இன்பம் ஊறாத கண்ணும் ஒளியா கவலையும் உன் புகழே கூறாத நாவும் எனக்கே தகுமென்று கூட்டினையே, சீராது அருள் செய்யும் தேவே, சீராது அருள் செய்யும் தேவே பஞ்சாக்கர தேசிகனே, அருள் செய்யும் தேவே பஞ்சாக்கர தேசிகனே. ஓதரிய வாமை சிவாகமங்களுக்கு எல்லாம் உற்ற பேராகமதாய் ஓங்கு திருவாவடுதுறை பதியில் அற்புதத்து ஒரு வடிவு கொண்டருளியே பேதமுறு சமயவாதிகள் உளமயக்கை பெயர்க்கு ரசகுளிகையாகி பெருமையுடனே வந்து அடுத்தவர்க்கு இன்பப் பெருங்கருணை மேருவாகி ஆதரித்து அடியேங்கள் உண்ணத்த விட்டாத அமிர்தசாகரம் ஆகியே அழகு பொறி கலசை சிதம்பரேசுவரடிக்கு அதிமதுர கவிதை மாறி மாதவர் வழுத்த பொழிந்தருளி என்றும் அவர் மண்ணி வள சன்னதியில் ஓர் மணி விளக்கு என வள சிவஞான மாதவன் மலர்பாதம் வணங்குவாமேய, சிவஞான மாதவன் மலர்பதம் வணங்குவாமேய. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம கடந்த வகுப்புல இந்த திருநீலகண்ட குயவனாருடைய சரிதத்துல அந்த வழக்கு ஆடு மன்றத்துல அந்த தில்லை 3000 அவர் சபையில பெருமான் சென்று முறையிட அங்கே அவர் கொடுத்த ஓட்டை கடித்தீராகி அவர் சொல்கிறபடி சபதம் செய்து நீர் அதை களவு செய்யவில்லை என்பதை உறுதி செய்யும் என்று சொன்னார்கள். அதத்தான் அருந்தவ தொண்டசாமும் அந்தனர் மொழியை கேட்டு திருந்திய மனைவியாரை தீண்டாமை செப்பமாட்டார் என்பார். அவரு அந்த உன்னுடைய மனைவியை
இல்ல பிள்ளைய கையில் பிடித்துக் கொண்டு அந்த நீரில் மூழ்கி நான் இவருடைய அந்த ஓட்டை களவு செய்யவில்லை என்று சபதம் செய்யும் என்று சொன்னால் அவர் அதற்கு ஒருப்படவில்லை. அதனால அந்த திருந்திய மனைவியாரை தீண்டாமை தப்ப மாட்டாருங்க. நான் அவளை தொடமாட்டேங்கிறத வெளியில சொல்ல மாட்டார். அத அவர் சேக்கடார் சொல்கிறார், அந்த பெருமான் காயத்தால் தீண்டார். காயத்தால உடம்பினால தீண்டலை, காயத்தால் தீண்டாமையுடன் சிந்தையாலும் தீண்டாமல் மனதால் கூட தீண்டாத நிலைமையா அப்படி இருக்கிறதாமா. காயத்தால தீண்டல, மனதாலேயே தீண்டலையே, பிற வாக்கால தீண்டுவாரா அப்படிங்கிற விளங்குதா? மனம் வாக்கு காயம் இருக்கலாடா. அப்ப இந்த ரெண்டாவது தீண்டா இருக்கிறவரு மனதினாலே தீண்டாம இருக்கிறவரு வாயினால அதை தீண்டுவாரா அப்படின்னா அதை தீண்டா வாக்காலும் தீண்டாம மேற்கொண்டு நின்றதுனால அப்படி நிற்கதை சொல்லக்கூட மாட்டாரா. நானும் அவளும் இப்படி இருக்கோங்கிறத எப்படிப்பட்ட இது பாருமா. தீண்டல அப்படிங்கறது நாம பெரும்பாலும் காயத்தால தீண்டல அதைத்தான் பார்ப்போம் இல்லையா. அவர் எப்படி இருக்கிறாரு, மனதால தீண்டல, அதனால வாக்காலும் நான் அதான் பிறர் அறியா வகை அதை இவாட்டியுமே சொல்லல. அதனால அங்க செப்ப மாட்டான் அப்படிங்கிறாங்க. தீண்டாமை செப்ப மாட்டான். எவ்வளவு ஒழுக்கம் பாருங்க. அதனால பொருந்திய வகையால் மூழ்கி தருகிறேன் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நான் அதை மூழ்கி சபதத்தை செய்து தருகிறேன், போதும் நாம் உடனே போவோம் என்று அந்த பெருந்தவ முனிவரோடும் பெயர்ந்து தம் மனை சார்ந்தார். போய் அவருடைய மனைவிட்ட சொல்றதுக்காக அங்க போறார். அப்போ அங்க அவரை சொல்லும் பொழுது அருந்ததி கற்பின்மிக்கார் என்றார். அவர் என்ன சொன்னாரு, அருந்ததி கற்பின்மிக்கார். அருந்ததியை காட்டிலும் கற்புல சிறந்தவர். அவரை கற்புறு மனைவியார் என்றார். அப்போ கற்பினாலும் அம்பினாலும் திருந்தி மெய்தேண்டாது நின்றும் அப்படி இருந்தா கூட கணவனாருக்கு ஆணை எல்லாம் பொருந்துவ போற்றிங்கிறது அதெல்லாம் செய்துன்னு அர்த்தம். பொருந்துவ போற்றினான அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அதனால அதெல்லாம் ஒழுங்கா கடமையை செய்து வருகிறார். இப்ப செப்ப மாட்டான். தாம் அந்த ஆணையை போற்றி, அந்த திரு ஆணையை போற்றிய செய்தி அயல் அறியாமை வாழ்ந்தார். ஆதலின் எங்கும் நாயனார் அதை சொல்ல மாட்டாதவர் ஆகினார். சொல்லினும் அவர் ஒப்பாது தமது உண்மைத்தன்மையில் ஐயம் உருவாடு. ஏன் சொல்லலன்னா அது சொல்றதுக்கு அவர் பிரியப்படலைங்கிறது தான் உண்மை. அப்புறம் அப்படி சொன்னாலும் அவங்க அதுக்கு வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. உண்மைத்தன்மை அறிய மாட்டாத இப்படி எல்லாம் இருப்பாங்களான்னு ஏதாவது ஒரு கமெண்ட் அடிப்பாங்க. அதனால அவர் அதை சொல்லல. யோகி யாரும் அந்த உண்மை தெரியாது, மேலும் பிணைத்து வருத்துவர். அந்த யோகியாரும் அவ்வுண்மை தெரியாது. யோகியார்னா யாரு என்னமா, அங்க சிவபெருமான் தான் யோகியார வந்திருக்கிறார். சாதாரண யோகியே 3 காலமும் உணர்ந்தவர் தான் யோகி. முக்காலம் உணர்ந்தவங்களுக்கு தான் யோக காட்சி சொல்றோமோ இல்லையா, அதெல்லாம் விளங்குனவங்க தான் யோகி. அப்ப முன்னால என்ன நடந்ததுன்னு அவருக்கு சொல்லாமலே எல்லாம் சாதாரண யோகிக்கே தெரியணும் இல்லையா. இவர் யோகிக்கெல்லாம் யோகி சிவபெருமான். இவருக்கு தெரியாம எதுவுமே நடக்க முடியாது. அவரும் தெரிய மாட்டாதவர் போல
அவர் இருக்கிறார். அதை அப்படி அவர் போல இருந்து கொண்டு பிணைக்கு வருத்துவர். அது என்ன அப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லி பிணைக்கு அவருடைய கொள்கைக்கு மாறாக இவர் சொல்லி அவரை வருத்துறாரு. அவரை மேலும் வருந்த வைத்து பின்னும் விளைபடுதல் சரி என்று ஏற்கனவே தப்பு செஞ்சுட்டே அப்புறம் இன்னும் தப்புக்கு மேல தப்பு செய்து கொண்டே போகிறாய் என்று சொல்கிறது. இதனை முன் சொல்லியும் யோகியார் கேளாது வழக்கிட்டார் ஆதலின் அதனையே பின்னரும் சொல்லுதல் ஏற்குமாறு இல்லை. அதனால இந்த காரணங்களாலே செப்ப மாட்டான் என்றவர் பொருந்தி வகையான் அந்த பெரியோர் ஆணை, அரசர் ஆணை, ஈஸ்வரன் ஆணை என ஆணைகள் பலதரப்படும். பெரியோர் ஆணையினும் அதன் துணை கொண்டு நடப்பதும் அதனை நிறுத்த வல்லதுமாகிய அரசராணை பெரிய அரசராணை என வழக்காடு சபையில ஒரு வழக்கு அவங்க முடிவு பண்றாங்கன்னா அரசன் அத வழக்கை நிறுத்தி வைக்கலாம். இந்த வழக்கு சரியில்லைன்னு சொல்லி அவனுக்கு அதை நிறுத்ததுக்கான அதிகாரம் அந்த பெரியோர் சபையில முடிவு பண்ணதை கூட மாற்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? அரசன் இருக்கு. அதுக்கும் அரசராணை அதை விட பெரியது இல்லையா? இவை எவற்றிலும் பெறுவது ஈஸ்வரன் ஆணை. அரசருக்கு அரசர் அவர், அவருடைய ஆணை எல்லார ஆணையை காட்டிலும் பெரியது. இங்கு தாம் கை கொண்டு ஒழியது யாருடைய ஆணை? திருநீல கண்டத்தின் மீது ஆணை, ஈஸ்வரன் ஆணை. வேற யாருடைய ஆணையாரையும் மீள முடியாத ஒரு ஆணை. அரசராணை வந்தா கூட அரசனே வந்து இப்படி செய்யணும் சொன்னா கூட மறுப்பாரு. பெரியோர்கள் சொன்னா இப்ப பெரியோர்கள் சொல்றாங்க, அரசன் வரல, பெரியோர்கள் தானே சொல்றாங்க, அத கேட்பாரா? கேட்க மாட்டாரு. ஏன்னா இவரு செய்திருக்கிற ஆணை பெருமான் மீது ஆணை இல்லையா? அது அரசர் ஆணையினும் மேலானது. அப்படி இருக்கும்போது இந்த பெரியோர் ஆணையை ஏற்க முடியாது. அதனால அவர் அந்த குயவனார் அவங்க சொன்னதை மேற்கொள்ள மாட்டாது மருகி நிற்கிறார். அதனால அந்த அரச நீதி ஆணை பொருந்துமோ அந்த அளவில என்பது கருத்து. எனவே பொருந்து வகையால் உங்களுக்கு நீங்க ஏற்றுக்கொள்ற மாதிரி எங்க ஆணையும் கடக்கப்படாது, உங்க ஆணையையும் நான் உதாசீனப்படுத்தினதா இருக்கக்கூடாது, உங்களையும் திருப்திப்படுத்துறதா இருக்கணும். அந்த மாதிரி செஞ்சு தாரேன் சாமி அப்படின்னு சொல்றார். எப்படியெல்லாம் நயந்து கேட்கிறார்கள். அதனால பொருந்திய வகையினாலே அப்போ அந்த வகை யான் என்ன சொல்றாரு? வகை யான் இல்லையா? வகை யான் என்று பிரித்து வகையில யான் மூழ்கி தருகிறது. பொருந்திய வகையில் நான் மூழ்கி தருகிறேன். நாங்கன்னு சொல்ல மாட்டாரு. என்ன சொல்றாரு? தன் மனைவியை கூட சேர்க்க மாட்டாரு. எதுக்காக? இவர் குற்றத்துல அவளை சேர்க்க கூடாது. இவருடைய புண்ணியத்துலதான் அந்த அம்மாவுக்கு பங்குண்டு. இவர் செய்த பிழையில மனைவிக்கு பங்கு கிடையாது. அதனால அவர் என்ன செய்யறாரு? பொருந்திய வகையில் நாங்கன்னு சொல்லாம யான் இல்லையா? வகை யான், பொருந்திய வகை யான் மூழ்கி சபதம் செய்து தருகிறேன் என்று அவர் சொல்றார். அதனால சபையும் அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த சபையிலிருந்து பெயர்ந்து போகிறார். ஆணையில் பெயர் இல்லை,
சபையிலிருந்துதான் பெயர்ந்து போறார். அதனால மனையை சார்ந்தார். அவர் எங்க போனாரு? மனையை சார்ந்தார். அப்ப தீர்ப்பின்படி மூழ்கித்தர மனைவியாரை உடன் அழைத்து செல்வதற்காக அவர் மனைக்கு போறாரு. காலதாமதம் பண்ணக்கூடாது, அவங்க வர்றதுக்குள்ள நாம இவளை கூட்டிட்டு அங்க வந்துருவோம்னு மனையை சார்ந்தார். அப்போ பெருந்தவ முனிவர், அவரும் தவத்தொண்டர், இவரும் தவ முனிவர். அதனால தவ சிவ யோகநாதர் என்று அவரை முதலில் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? தவ சிவயோகநாதர். அதனால அரும்பெரும் தொண்டர். அவர் என்ன சொன்னாரு? அரும்பெரும் தொண்டர் என்றார். அப்போ அப்படிப்பட்ட தொண்டர் ஆணையம் மேலாம அவர் மனைவியார் தம்மை கொண்டு மறை சிவ யோகியார் முன், அந்த சிவயோகியார் முன்னால, மறை சிவ யோகியார் இல்லையா, அவர் முன்னால சிறவிடை பாகர் மேவும் திருப்புலீஸ்வரத்து முன்னர், அந்த எந்த வாவியில மூழ்கிறாரு? திருப்புலீஸ்வரம் அந்த குளத்துல. சுரத்து முன்னர் நனைமலர் சோலை வாவி நன்னி தம் உண்மை காப்பான். நான் சொல்றது உண்மை. நான் எதுல என்ன உண்மை? என்னம்மா? நான் களவு செய்யல என்பது உண்மை அப்படிங்கிறது. அந்த உண்மையை அதை காக்குவதற்காக புனைமணி வேணித்தண்டி இருதலை பிடித்து போட்டார். ரெண்டு பேருக்கும் ஒரு இடையில ஒரு தண்டு. என்ன தண்டு? வேணித்தண்டு. வேணும், வேணுத்தண்டு. வேணும்னா அது மூங்கில். அதனால அவர் தம் சபதத்தை நீங்காமை கடைபிடித்து, சபதத்திலிருந்து முன்னால கொண்ட சபதத்தை நீங்காமை கடைபிடித்து இல்லையா, ஆணையையும் கடைபிடிச்சிருக்காரா இல்லையா, அதனால அவரை தண்டின் இருதலை பிடித்தினார். தண்டின் இருதலை. என்ன தலைதான்? ரெண்டு பக்கமுங்கிறது ஒண்ணுமா? அந்த இருதலைங்கிறத ஒண்ணு தான் கொண்ட சபதத்தை நீங்காதது, இன்னொன்னு பெரியோர் ஆணையை மீறாதது. ரெண்டு தலையும் கடைப்பிடி. விளங்குதா? ரெண்டு பக்கமும் பிடிச்சிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்னது? பெரியோர் ஆணையையும் தான் கொண்ட சபதத்தையும் விடாது கடைப்பிடித்துக் கொண்டு, ரெண்டு பக்கமும் பிடித்து, ரெண்டையும் பிடித்துக் கொண்டு அப்படிங்கிறத அதை எப்படி சொல்லிருக்கிறாரு? இருதலையும் பிடித்து, தலைவந்தாள் ஒரு தலை பிடித்து, பெரியோர் ஆணை கடைப்பிடித்து, அப்படி ரெண்டையும் பிடித்து தம் வீட்டில் இருந்து மனைவியாரையும் உடன் அழைத்துக் கொண்டு வேதியராகிய அந்த சிவயோகியார் முன்னால பிரமாணம் செய்யும் பொருட்டு அந்த இடபவாகனராகிய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற அந்த திருப்புலீஸ்வரம் என்ற அந்த சிவ ஆலயத்தின் முன்பு, அதனால அந்த இந்த நிகழ்ச்சி அங்க நடந்ததுனால அந்த இடத்துக்கு பேரே மாறி போச்சு இல்லையா? ஆமா, அந்த புலீஸ்வரங்க பேரே புலிக்கால் முனிவர் இருந்து வழிபட்ட தலம் இல்லையா? அதனால அது புலீஸ்வரம் இல்லையா? இளமையாக்கினார் கோவில். அது மாறிடுது. அந்த அவ்வளவு சிறப்பான இந்த சம்பவம். அதனால அந்த திரு ஆலயத்தின் முன்பு அமைந்திருக்கிற மலர்ச்சோலை சூழ்ந்த வாவியினை அடைந்து தாம் கை கொண்டு ஒழுகிய திரு ஆணை காக்கின்ற உண்மை தன்மையினை காப்பாற்றுவாரார். அதற்கு மாறுபடாமல் பொருந்திய வகையாலே
சபதம் செய்யும் பொருட்டு அழகிய மூங்கில் தண்டின் இருதலையையும் முறை நாயனாரும் அந்த கற்பில் சிறந்த மனைவியார் இல்லையா? ரெண்டு தலையும் யார் இருக்காங்க? ஒரு பக்கம் கற்பில் சிறந்த நாயனார், ஒரு பக்கம் கற்பில் சிறந்த மனைவியார். ரெண்டு பேரும் கற்கும் பிடிச்சு அது ரெண்டு தராசு தட்டு மாதிரி கூடாம குறையாம நிக்கிறோம். விளங்குதா? ரெண்டு பேருடைய கற்பும் அப்படி பிடித்து கொண்டு மூழ்கி தரும்படி துணிந்து அந்த வாவியுள்ளே புகுந்தனர். அப்போ மறைகளால் பேசப்பட்டவர் மறைச்சிவ யோகியார் இல்லையா? அதை நாம கடந்த வகுப்புலயே பார்த்தோம். அந்த இறைவனை அப்பர் சாமி எப்படி சொல்வாரு? எப்படிமா சொல்வாரு? சொற்றுணை வேதியன் சோதி வானவன் இருக்கிறாரா இல்லையா? ஆமா, சொற்றுணை வேதியன்னா என்னன்னு பார்த்தோம். என்னமா ஒன்னாதான் அவங்க சொல்லிட்டாங்க. அங்க சொல்றாங்கல்ல, கேளுங்க. ஏன் கேட்கணும்? சொற்றுணை வேதியன், வேதியன் வேதத்தை சொன்னவன் இல்லையா? நம்முடைய குற்றங்களை எல்லாம் வேதிப்பவன் இல்லையா? அவன் துணை, அவன் மட்டுமில்ல அவனுடைய சொல்லும் துணை. அவன் சொல் வடிவுதான் வேதம், அவனுடைய சொல் வடிவுதான வேதம். அவன் துணை, அவனுடைய சொல்லும். அப்போ அவன் வேறு அவன் சொல் வேறு அல்ல என்பது. அதனால ஏன் அவன் சொல்லு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? ஏன் அவன் சொல்லு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? என்னமா? ஏன்னா அவன் சோதிவானவன் இல்லையா? அவன் சோதிங்கிறது ஞானம், வானளாவிய ஞானம் உடையவன் இல்லையா? அப்போ அவன் சொன்னா ஞான இப்படியே ஞானி சொன்னா சரியா இருக்கும். அதனால அப்படின்னு அதுக்கு ஏது சொல்றாரு இல்லையா? அது எப்படி துணையா இருக்குங்கிறதுக்கு காரணம் சொல்றாருமா. ஏன்னா அவன் சோதி வானவனா இருப்பதுனால அவன் சொல்லி பிளாலஸா இருக்கும், குற்றம் இல்லாம இருக்கும் இல்லையா? ஆமா. ஏன்னா அந்த அறிவுங்கிறத என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் அது என்ன சொல்லுவாரு? அறிவு அற்றம் காக்கும் கருவி இல்லையா? அற்றம் காக்கும் கருவி என்ன? நல்லா சொல்றேன். ஆமா. அப்போ அறிவுதான் சிறந்த கருவி. எல்லா கருவிகளும் சிறந்தது எது? நமக்கு துன்பத்திலிருந்து நீங்கிறதுக்கு துணையா இருக்கிற கருவி அறிவு தான். அதனால இங்க அவரை மறைச்சிவ யோகியார், மறைகளால் பேசப்பட்டவர் தம்மை கொண்டு தம்முடன் மனைவியாரையும் கொண்டு அந்த யோகியார் முன் அவர் காணும்படி முன் நன்னி என்று கூட்டி அவர் நன்னு முன்னரே விரைந்து நன்றி. அவர் வந்து சேரதுக்கு முன்னாலே இவரே. ஆமா இல்லையா? பெரும்பாலும் குற்றம் செஞ்சவன் என்ன செய்வான்? தயங்கி தயங்கி கடைசியில வரும். அப்படி இல்லாம இவர் என்ன செய்யறாரு? முன்னால போய் நிற்கிறாரு. எனவே அப்படி விரைந்து நன்னி முன் அயல் அறியாதபடி அந்தரங்கமாக நிகழ்ந்த சபதத்தையும், அந்த சபதத்தை கூட நேரே அறிவி, இதனையும் நேரே காண்பி என்று அந்த குறிப்பு விளங்குதா? அதனால அங்க
அந்த இடத்துல முன்னாலே போய் சினவிடை பாகர் இல்லையா? சினவிடை பாகர்னா என்ன? வெண்கண் விடையவன் இல்லையா? செங்கண் மால்விடை. அப்போ அவர் எந்த கோலத்துல இருக்கிறாரு? வேக வடிவத்துல இருக்கிறாரு. யோகியார் கோலம், ஆனா வேக வடிவம். விளங்குதா? கோலம் இப்படி இருக்குது யோகியார் கோலத்துல, செயலு வேகமா இருக்கு. அந்த திருப்புலீச்சரம் தில்லையில் நடராசர் கோயிலுக்கு சிறிது தூரத்துல மேற்கு பக்கத்துல உள்ள சிவாலயம். அந்த சிவாலயம் வியாக்கிரபாத மாமுனிவர் தமது ஆன்மார்த்தமாய் ஸ்தாபித்து பூஜை செய்த கோயில். ஏன்னா அந்த பூஜையை எழுந்தருளி கொடுத்தவர் யாரு? சிவபெருமான் இல்லையா? அப்பேற்பட்ட இடம். அதனால அதுக்கு அந்த பேர் திருப்புலீச்சுவரம் என்று. அந்த புலிக்கால் முனிவர் பூசித்ததால் அது புலீச்சரம் என்பார்கள். தாடகை பூசித்தது தாடகைச்சரம், அனந்தர் பூசித்தது அனந்தேஸ்வரம் என்பன போல இந்த திருக்கோயில்ல தமது முடியினையே விளக்காக எரித்து பேறு பெற்றவர் கணம்புள்ளர் நாயனார் இல்லையா? பின்னாராக எரிக்க போறாரு. இப்போ இது அதுக்கு முன்னார காலத்தால் முற்பட்டது. அதனால இங்க இந்த நிகழ்ச்சி நடந்ததனால இந்த கோயில் இளமையாக்கினார் கோயில் என்று இப்போது வழங்கப்படுகிறது. அத உமாபதியினுடைய கோயில் புராணம் வியாக்கிரபாத சரித்திரத்தில் இந்த செய்தியை அவர் சொல்கிறார். அதனால அந்த திருக்கோயிலுக்கு வெளியே அதுக்கு எதிர இருக்கிறது தான் அந்த குளம் இல்லையா? கோயிலுக்கு முன்னால இருக்கிற குளம். அதுல நனைமலர் சோலை வாதிங்கிறார். அப்போ தேன் பொருந்திய மலர்கள் நிறைந்த சோலை அத குளத்தை சூழ்ந்திருக்குது. மேல காட்டிய கோயில் புராணத்தில் மணமா மலரும் குளம், மணமா மலரும் குளம், மாமலர்கள் நிறைந்த அந்த குளம்ங்கிறார். நெஞ்ஞானமன்றி சோலை போல மலர்ந்த சோலைகள் நிறைஞ்சிருக்கிற குளம்னு சொல்றது. இன்னொன்னு என்னன்னா, சோலை போல மலர்ந்த நீர்ப்பூக்கள், அது காடு போல வளர்ந்து கிடக்குது. அந்த குளத்துல நீர்ப்பூக்கள் அப்படி சோலை போல வளர்ந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்றதை விட சோலைகள் சூழ்ந்திருக்குங்கதான் பொருத்தம். அது குப்பை குளம் மாதிரி ஆயிடும் இல்லையா? ஆமா, இக்குளம் வியாக்கிரபாத தீர்த்தம் எனவும் இளமை நாயனார் குளம் எனவும் பெயர் பெறுது. இது தில்லையில் இறைவன் சிறப்பு காலங்களில் எழுந்தருளி தீர்த்தம் கொடுக்கும் 10 தீர்த்தங்கள்ல ஒண்ணு இந்த புலீஸ்வரம்ங்கிறது. சிவகங்கை, பரமானந்த கூபம், புலிமடு, அனந்த தீர்த்தம், நாகசேரி, பிரம்ம தீர்த்தம், சிவப்பிரியை, திருப்பார்கடல், புய்ய தீர்த்தம் என்பன மற்ற 9 தீர்த்தங்கள். இங்க எதுக்காக இந்த குளத்துல மூழ்கிறாருன்னா, தான் சொல்வது உண்மை என்பதை நிரூபிப்பதற்காக. உண்மை காப்பார், உண்மை காப்பார், நான் காத்தல் பொருட்டு, உண்மையை காத்தல் பொருட்டு. அந்த உள்ளத்துள் வைத்து ஒழுகிய அந்த நீலகண்ட ஆணை காப்பார், அதன் வரம்பு கடவாமல் பாதுகாப்பாராகி புனைமணி வேணுத்தன்
அப்போ அந்த 2 பேரும் வயசாயிட்டுது. வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்து அப்படின்னு முதலே சொன்னாரு. அப்பதானே இவர் வாராரு. அப்போ அந்த உடலால தளர்ந்து இருக்கிற காலத்துல, உடல் தளர்ந்தாலும் அறிவு வளர்ந்திருக்கு. அதனால வடிவுறு மூப்பு, அழகின் மூப்பு, வடிவில மூப்பு அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்துல பெருமான் வந்து இதை நிகழ்த்துறார். அதனால தாம் அந்த வடிவு, அதாவது உருவத்துல மூப்பு, அறிவிலையும் மூப்பு. அப்போ வயதாயிடுதுன்னா ஒரு கோல் வேணுமே. அதனால அந்த மூப்பு வந்ததுனால ஒரு கோல் ஊன்றி நின்ற வேணுத்தன்று குந்தி நடந்து குனிந்து ஒருகை கோல் உண்டு இந்த ஐயடிகள் சொன்னது. அதனால கையில் கொண்ட அந்த மணி அழகிய மணினானது அழகிய, அவர் கையில தாங்கிறதுனால அந்த கோளுக்கு ஒரு அழகு. அதனால அந்த மூங்கில் வந்து துறவிகள் கை கொள்ள வேண்டிய கோல், துறவிகளுக்கு உரியது. எந்த துறவிக்கு எந்த மாதிரி உயரத்துல கோல் இருக்கணும் தான். அந்த தண்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் அந்த தண்டு கூட இதுல வைப்பாங்க, மூங்கில்ல தான் வைப்பாங்க. இந்த திருக்கோயில்ல சில ஆண்டுகளின் முன்னர் நடைபெற்ற கும்பாபிஷேக காலத்துல பெருந்தி உண்டாகி அநேக அன்பர்கள் முடியும் உடலும் எரிந்து இறைவனடி சேர்ந்தார்கள் என்பார்கள். அதனால இந்த குளத்துல நாயனார் மனைவியார் இவர்கள் மூழ்கும் போது அவங்க நின்ற முதுமை கோலம் மூழ்கி வெளியே வரும்போது திருவருளால் மீளப்பெற்ற இளமை கோலம். மூழ்கிறதுக்கு முன்னால முதியவரா இருக்காங்க, மூழ்கி எழுந்தா இளமை ஆயிடுறாங்க. அதெல்லாம் அந்த சித்திரங்கள் எல்லாம் இங்க தீட்டப்பட்டிருக்கு. இந்த சிறப்பு நோக்கி கோயில் புராணத்துல குளமும் கரையும் என்று சொல்கிறார். குளமும் கரையும், கரையில இந்த கோலத்தை வரைஞ்சிருக்கு. அப்போ அங்க தண்டு இருதலையும் பற்றி புகும் அவர் தம்மை நோக்கி, 2 பக்கத்திலும் ஒரு கம்புக்கு 2 பக்கத்திலும் அவங்க 2 பேரும் புடிச்சுக்கிட்டு இறங்குறாங்க. அத பாக்குறாங்க சிவயோகியார். வெண்திரு நேற்று முண்ட வேதியன் மாதை தீண்டிக் கொண்டு உடன் மூழ்கி, என்ன கம்ப பிடிச்சிக்கிட்டு மூழ்குற, கைய பிடிச்சிட்டு மூழ்கு அப்படின்னு சொல்றாரு அவர். அப்படி சொல்ல என்ன கூடாமை பாரோர் கேட்கும் இல்லையா, பண்டு தாம் செய்கை சொல்லி மூழ்கினார் பழுதிலாரார். அப்போ பொருந்திய வகையால நான் செஞ்சு காட்டுறோம்னு சொல்லி அங்க அவர் 2 தலையும் பற்றி அவர் கொண்ட சபதத்தையும் பெரியோர் ஆணையையும் விழாது பற்றி கொண்டு அந்த குளத்துல மூழ்கிறாரு. பொருந்திர வகைங்கிறாரு, பொருந்தாதுங்கிறாரு பெருமாள். நீங்க பொருந்தாது, எனக்கு சபதம் பொருந்தாது, நீங்க 2 பேரும் பொருந்தாம், அப்பதான் என் உள்ளம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி அவரு என்ன சொல்றாரு, இதெல்லாம் நான் ஏத்துக்கிட மாட்டோங்க, விளங்குதா. அதனால அந்த வேதியன் மாதை தீண்டிக் கொண்டு உடன் மூழ்கி அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும் போது அவருக்கு வேற வழியே செல்ல, ஏப்பா பெருமான் விட மாட்டார் பொழுது,
நாம அதை சொல்லால கூட அதை தீண்டாம இருந்தோம். ஆனா இதை சொல்லும்படி அவர் வற்புறுத்துறாரு. வேற வழியே இல்லைங்கிறதுக்காக. ஆமா, அப்படி ஒரு இக்கட்டான நிலை வந்த உடனே தான் செய்த குற்றத்தை அதாவது பெருமான் எப்பொழுதும் அடியவர்களுடைய பெருமை எல்லாருக்கும் தெரிய முடியுமா செய்வார். குற்றங்களை வெளியே தெரியாம நான் தனக்கு அன்பு என்னும் அது குற்றம். நானும் தானும் அறிவும் 2 பேருக்கு தான் தெரியும். நான் ஒரே நடிகன் அப்படிங்கிறது உமக்கு தெரியும், எனக்கும் தெரியும். விளங்குதா? அது குற்றம். குற்றத்தை யாருக்கும் அதான ஒழுக்கம். பிறரையுமே சொல்லான் அலர்த்தது சால்வு. யாருமா சொன்னா? ஓ சரி, சொல்லுங்க சொல்லுங்க. கண்டக்டர் வேலை பார்த்து பவுல கொல்லான் அலர்த்தது நோன்பு, பிறர் தீமை சொல்லான் அலர்த்தது சால்வு. என்ன பொருள் அது? திருவள்ளுவர் செய்த சேக்கலாருக்கு சொன்ன மாதிரி தெய்வ புலவர்னு சொல்றோம்னா அது மிக இல்லை இல்லையா? கொல்லான் அலர்த்தது நோன்பு. நோன்புனானது என்னமா? விரதம்னா என்ன? அதுக்கு மேலாம் போக வேண்டாம் சார், அதோட நிப்பாட்டுங்க. விரதம்னா நீள நினைத்தல். நோன்புங்கிறது தாங்குதல். நோன்றலை உடையது நோன்பு. பசி தாகம் இதையெல்லாம் பெருமானை நினைத்து தாங்கிக் கொள்ளுது. விளங்குதா? அப்போ தாங்கிக் கொள்ளுதல்னா சிவ பூசை செய்யும் போது இந்த பசி தாகம் எல்லாம் தெரியக்கூடாது. உடலை மறந்து இருக்கணும். நேராயிடுது நேராயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. விளங்குதா? அதெல்லாம் சொல்லவே கூடாது. அதெல்லாம் மறந்து இருக்கணும். அப்படி இருக்கிறது பேர் தான் என்னது? நோன்பு இல்லையா? அப்போ அந்த கொல்லாமையை நோன்புங்கிறார். அது காயத்தால் செய்யக்கூடியது. கொல்லுதல் காயத்தால செய்யக்கூடியது. அதை நோன்புங்கிறார். பிறர் தீமை, அவன் செஞ்சது தீமைதான், அதுல டிஸ்பியூட்டே இல்லை. அவன் செஞ்சது குற்றம்தான், ஆனாலும் சொல்லாத. ஒழுக்கத்தை பாருங்க, அது குற்றம்தான் ஆனாலும் சொல்லாத. அது சால்வு. இது நோன்பு, அது சால்வு. விளங்குதா? சால்வு. எனவே அது குணம், நற்குணம். அப்போ அவன் ஒருத்தன் குற்றம் பிறர் அப்படின்னு சொல்றதுனால பிறர் செய்த குற்றத்தை சொல்லக்கூட கூடாதுன்னா, இப்ப மனைவி மக்கள்லாம் தப்பு செய்யறாதுன்னா கண்டு கிடப்பாதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் பண்ணிடாது. அதுக்கு பூசை கொடுக்கணும். அதனால அதை பிறர் அப்படின்னு உறவுகள் தப்பு செய்யும் போது அது திருத்த வேண்டியது அவருடைய கடமை. அதோடைய கடமை. அதனால அந்த உறவுகளை நீக்கி பிறருங்கிறார். விளங்குதா? அதனால இத சால்வுங்கிறாரு, அத நோன்பு.
நோன்புங்கிறது கால வரையறைக்கு உட்பட்டது. சால்புங்கிறது நித்தம் போனோம், நீங்காது இருக்கணும். விளங்குதாமா? இப்போ நீங்க மாம்சம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு உங்களை கேட்டாங்களா? உடனேதான் மாம்சம் சாப்பிடுவாங்களா கேட்டீங்களா? ஆமா, தான் கேட்க. கேக்குறாங்களா இல்லையா? இல்ல, நாங்க சைவம். என்ன சொன்னாங்க? சைவம். அடுத்த பிறவியில புலியா பிறந்துட்டான். அடுத்த பிறவியில காளீஸ்வரி புலி ஆயிட்டான். அப்ப என்ன, மாம்சம் சாப்பிடுவாளா சாப்பிட மாட்டாளா? அப்போ மாம்சம் சாப்பிடுறது சாப்பாடுறதெல்லாம் நம்ம கையில இல்ல தாய், எதுவுமே நம்ம கையில இல்ல. விளங்குதாமா? ஆமா. அப்போ நமக்கு இப்படி கொடுத்திருக்காருன்னா பெருமான்னு கொடுத்திருக்கிறாரு ஒரு வாய்ப்பு. விளங்குதாமா? அந்த ஒரு தீமை செய்யாத ஒரு வாய்ப்பை பெருமான் கொடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறமே தவிர அப்படி என்னையா சொல்றது அப்புறம் அப்படி சொல்லக்கூடாதுங்க. விளங்குதாரா? இல்லம்மா, சைவம்ங்கிறது ஒரு ஒழுக்கத்துல உயர்ந்த ஒழுக்கமா இருக்கு. சிவபெருமான் ஏற்படுத்தினதுன்னா அவர் பேரறிவன். அப்ப அவன் கொண்ட ஒழுக்கமும் சைவ ஒழுக்கம்ங்கிறது கிரேட் பூரணாத்தா தான் இருக்கும். அது வாய்ட்டு சொல்லி பிரயோஜனம் இல்லை, உணர்வு பூர்வமா இருக்கும். விளங்குதாமா? அதனால அப்படி பிறந்துட்டா அதனால அது நோன்புங்கிறது இல்லையா? அது கால வரைக்கு உட்பட்டதுதான் நோன்புங்கிறது. ஆனா இதை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு என்று ரெண்டுக்கும், இது வாக்குனால சொல்றது, அது காயத்தால சொல்றது. காயத்தால செய்யறதை விட வாக்குனால சொல்றது கடுமையானது. எத்தனை செய்திகள் அதுக்குள்ள சொல்கிறார். அதத்தான் அன்னைக்கு, அதாவது திருக்குறள்ல இப்போ நாயன்மார் என்ற திருநீலகண்டர், குயவனார், வேட்கோவன், அவர் செய்த காரியம் எப்பேற்பட்ட காரியம்? பெரிய காரியம். அவர் கொண்டு மேற்கொண்டு ஒழுகிய இல்லையா, அது எல்லாராலும் லேசில செய்ய முடியாது. அதை செய்திருக்கிறார். அப்போ அதெல்லாம் செய்யறவர் யார்? அவரு பெரியவர் தான் இல்லையா? அதனால் அவர் என்ன சொன்னாரு? ஆணை கேட்ட பெரியவர். ஆணை கேட்ட அதுக்கு முன்னால சிறியவராத்தான் இருந்தாரு. ஆணை கேட்ட உடனே மாறினதுனால என்ன ஆயிட்டாரு? பெரியவர் ஆயிட்டாரு. அதனால இங்க அந்த குளத்துல அவரை தொட்டு மூழ்க முடியாமைக்கு காரணத்தை வேற வழி இல்லாம சொல்றாரு இந்த யோகியார். ஆமா, அது அந்த மூங்கில குடிக்கிறது. இந்த மூங்கிலுக்கு என்ன விசேஷம்? என்னமா விசேஷம்? இந்த மூங்கில அத குருத்த மூங்கில் குருத்து, இளம் மூங்கில் தண்டுகள், மூங்கில் குருத்துகள், அது சமைச்சு கூட சாப்பிடுறாங்க இல்லையா? இது வீடு கட்ட மற்ற இதுல கைவினை பொருட்கள்ல பயன்படுத்தப்படுது இல்லையா? இது மூங்கில்
அவங்க வாஸ்து சாஸ்திரப்படி ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது என்று, அது நல்ல ஆற்றல்களை இழுக்கக்கூடியது என்று சொல்லப்படுது. இந்த மூங்கில் அது வீட்டு நெகட்டிவ் இதெல்லாம் இருந்தா அதெல்லாம் நேர்மறை ஆற்றல்களை பெருக்கி எதிர்மறை ஆற்றல்களை நீக்குது இல்லையா? இந்த மூங்கில் அரிசி என்பது உடல் வலிமைக்கு மிக உகந்த ஒன்று. அதுல இந்த துறவிகளுக்கு அந்த தண்டு கையில கண்டிப்பா, அவங்க வயதானதால் இல்லை, கையில கண்டிப்பா வைக்க வேண்டிய ஒன்று எது? அந்த தண்டு. அது வைணவத்துல கூட நம்மாழ்வாரை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், துறவரம் அப்படின்னா வாழ்ந்து துறக்கிறது இருக்கு இல்லையா? இல்ல இளமையிலேயே வேண்டினுண்டாக துறக்கிறது, இளமையிலே விடணுங்கிறார் இல்லையா? பச்சிளம் குழந்தை, பிறந்த பச்சிளம் குழந்தை அப்படி தியானம் செய்யறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? படலையா? மெய்கண்டார் அப்படித்தான் இருந்தாரு. அதுபோல குழந்தை பிறந்து 16 ஆண்டு அசையாம புளிய மரத்து பொந்துக்குள்ள இருந்தது இல்லையா? அவர்தான் நம்மாழ்வார் இல்லையா? ஆமா. அவர் பிறந்தவுடன் அழுதல், குழந்தை அழுமாலியா, பால் உண்ணுதல் இதெல்லாம் செய்யல. இதெல்லாம் உலக இயற்கைக்கு மாறாக இருந்ததுனால அவரை மாறன் அப்படின்னாங்க. அவருக்கு என்ன பேர் வச்சாங்க? எல்லாம் இயற்கைக்கு மாறா இருந்ததுனால மாறன் என்று. மாயையை உருவாக்குகின்ற சட என்ற நாடியினாலே குழந்தைகள் பிறந்தவுடன் அழுது இல்லையாமா? அதை போற்றி புகழோடு எப்படி சொல்றாரு? பசியை அழுவித்துங்கிறார். பசியை அப்படின்னு ஒரு உணர்வை பெருமான் கொடுத்து இந்த குழந்தை அழ வைக்கிறார், அதை காட்டுறதுக்குங்கிறார். இந்த சடன்னு சொல்லக்கூடிய நாடியினால அந்த பசி வருதான், விளங்குதா? அதான் சடாரி விட்டாங்களாலே தலையில பெருமாள் கோயில் அது. அதனால அந்த குழந்தைகள் பிறந்தவுட அது அழுது. இந்த நம்மாழ்வார சொல்லும் போது அவரு யாருடைய அம்சமா பிறந்தவரு? நம்மாழ்வார் யாருடைய அம்சமா பிறந்தாரு? அந்த பெருமாளுடைய, அது கந்தபுராணத்துல சொல்றாரா இல்லையா? கந்தபுராணம் காப்பி செய்யுள்ள சொல்வார், திகழ சக்கரம் செம்முகம் ஐந்துடான்னு வருதலாமா? ஏமா கந்தபுராணம் தெரியாதோ? அந்த பாட்டு ஒரு காப்பி செய்யலா தெரிஞ்சிருக்குமே. திகழ் தசக்கரம்னு பிரிக்கணும், திகழ சக்கரம். அப்போ அந்த இதுல சொல்லுவாங்க, அந்த பாட்டுல கச்சியப்ப சொல்லியிருப்பாங்க, அந்த சக்கரம் அவன் அந்த சக்கரத்தை
வீரபத்திரர் மேல ஏவன். அவர் இந்த தக்கன் வேள்வியில கலந்து கொண்டவர்களெல்லாம் தண்டிக்கிறாரா இல்லையா? அப்போ அவர் மேல விஷ்ணு தன் சக்கரத்தை எடுத்து விட, அந்த வீரபத்திரர் கழுத்துல கிடந்த தலைமாலை அது லபக்குன்னு கவியுது அந்த சக்கரத்தை வாயில. ஐயோ, போன சக்கரம் திரும்பி வரலையே அப்படின்னு அவர் விஷ்ணு அவருடைய படைத்தலைவர் விஸ்வசேனன் அவர் தான் இவர். இந்த விஸ்வசேனன் தான் இவர். ஆமா, அந்த விஸ்வசேனனை கூப்பிட்டு அதை வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அவன் போய், ஐயா இந்த சக்கரத்தை குடிச்சிருங்க. என்கிட்ட இருக்கு சக்கரம் இருக்கு, அது அந்த அதெல்லாம் கவி இருக்குது, அது வாயை திறந்தா வாங்கிட்டு போ. அது வாயை திறக்க மாட்டேங்குது. அப்போ அது சிரிக்கிற மாதிரி ஏதாவது கேட்டா பண்ணு, கோமாளித்தனம் பண்ண அது சிரிக்கும். அப்ப அது வாயில இருந்து விழுந்தா எடுத்துட்டு போ. அப்போ அவன் செஞ்சதுதான் முதல்ல தோப்பு காரணம். தோப்பு காரணம் முதல்ல யாருல இருந்தது? விஸ்வசேனன். அப்ப அதை செய்ய அவர் சிரிக்குது, அது சிரிக்குது. சிரிச்ச உடனே கீழே விழுந்ததை விநாயகர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. எடுத்துட்டா அவரு கொடுக்க மாட்டாரு. அப்ப ஏன் முன்னால இத மாதிரி செய்யுங்க, அப்படி செய்துதான் தலையில கூட்டி இப்படிலாம் வச்சு அவர்கிட்ட வாங்கலாம். அதுல இருந்து விநாயகருக்கும் இந்த தோப்பு காரணம் போட்டு சுற்றுறது வழக்கமாயிற்று என்றத முதல்ல கந்தபுரான் ஆசிரியர் சொல்லுவார். விளக்குதா? ஆமா, அந்த விஸ்வசேனுடைய அம்சமா பிறந்தவர் தான் இவர். அவரு அந்த பசி அப்படிங்கிற ஒண்ணுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஜடாரி அந்த வாயு, அந்த வாயுவை அவர் வென்றதுனால, குழந்தை பருவத்திலே வென்றிருந்தாரா இல்லையா? அதனால அதை வென்று இருக்கிறதுனால அந்த பசியினால அவர் அழலை இல்லையா? ஆமா, அந்த பசி அந்த சடாங்கிற வாயுனாலதான் பசி குழந்தை அழுவுது இல்லையா? அத நாம என்ன சொல்றதுன்னா, அந்த ஸ்தூதக வாயு, அது அபான வாயுனுடைய ஒரு பிரிவு, அது தள்ளுறதுனால இந்த குழந்தை வெளியில விழுது. அப்படி தள்ளும் போது மேல இருந்து கீழே விழுந்ததுனால எல்லாத்தையும் மறந்துருது, நல்லறிவு ஒளிந்து அப்படிங்கிறார். அப்படி கீழே விழுந்து முதல்லையே அழுகை, பிறக்கும் போது அழுதுகிட்டே துன்பத்தோட பிறக்கம், துன்பத்தோட போறாங்க. பிறக்கும் போதே துன்பத்தோட தான் வாரான். முதல்ல அவன் துன்பப்படுறது மட்டுமில்ல, மற்றவங்களையும் துன்பப்படுத்தி முதல்ல தாயத்தான் துன்பப்படுத்தான், துன்பப்படுத்தி தான் வாரான். போகும்போதும் துன்பப்படுத்தி தான் போறோம். அப்போ நம்ம வாழ்க்கையே எப்படி இருக்கு? ஒரு துன்பமயமாட்டா இருக்குங்க. ஆனா இவர் அதை வென்று இருந்ததுனால, அந்த சடநாடியை வென்றதுனால அவருக்கு சடகோபன், அந்த வாய கோபித்து விரட்டினார். அதனால அவருக்கு என்ன பேரு? சடகோபன். யானையை அடக்கிற அங்குசம் போல அவர் கடவுளை அன்பினால கட்டினார் இல்லையா? அது பாரதத்துல சகாதேவன் அந்த திருமாலை கட்டிடுவான், அன்புங்க கயிறை வச்சு கட்டி வச்சிருவாங்க. அவரால் அதை உடச்சிட்டு வெளியே வர முடியாது, அப்படி கட்டி வச்சுட்டான். அவர் சொல்றாரு, அப்போ பிரம்மாஸ்திரம் கட்டினா கூட நான் வெளியே வந்துருவேன், ஆனா இவன் கட்டின கட்டில இருந்து வெளியே வரல. அதுதான்மா அது அப்படி சொல்றதுதான் அயரா அன்பின் அரண்களல் செல்லுங்கிறாரா இல்லையா? சிக்கன பிடித்தேன்னு சொல்றோமா இல்லையாமா? அதுதான் மாறாத பக்தி, மாறாத பக்தி.
பற்றிய பொருளை விடாம, அதான் கட்டுறது. பற்ற பொருளை விடாம இருக்கிறத தான் கட்டுறது. அதனால அவருக்கு, அந்த நம்மாழ்வாருக்கு பராங்குசன் என்று பெயர். அங்குசம் போல அடக்கினதுனால அவர் தன்னை தலைவியாக கருதி கொண்டு பாடுவார். அதனால அவருக்கு பராங்குச நாயகி என்று பெயர். அதனால இப்படி ஞானிகள் எல்லாம், இப்ப ரமணர்னா ஒரு 17 வயசு, 17 வயசுலதான், அது வரைக்கும் நார்மலா தான் இருந்தார். 17 வயசுலதான் அண்ணாமலையை பார்த்து போனார். SSLC படிச்சவர். போனவர் தான் போய் ஒரே நெட்டதான் அப்படி ஆயிட்டாரு. அதனால இந்த சந்நியாசம் அல்லது துறவரம் மனித வாழ்வுல 4ஆம் ஆசிரம நிலை. எல்லாரும் சன்னியாசி ஆகாம முக்தி அடையவே முடியாது. சன்னியாசி ஆகாம முக்திங்கிறது உங்களுக்கும் தான். உங்களை சாமியார் உண்டா சார்? என்னமா அதனால இப்ப மாட்டாங்கடா. எவங்க பண்ணிருப்பாங்க? பண்ணிருப்பாங்க. ஆமா, திடீர்னு சும்மா வர்றதுன்னா 5 வருடம் அவர்க்கணையன். இது எங்க வருது? பெரிய புராணத்துல வருதுல்ல. அப்படியா? விசார தருமரை சொல்லுவார். அது வரைக்கும் நார்மலா தான் இருந்தார். 5 வயசு வரும்போது போன பிறகு வாசனையெல்லாம் அவருக்கு வந்து பெரிய ஞானி ஆயிட்டாரு. பயங்கதா. அதுபோல இவருக்கு 17 வயசு வர்றது வரைக்கும் நார்மலா இருந்தாரு. அந்த 17 வயசு வந்த உடனே, ஆமா, அவர் எங்க போய் யார்கிட்ட போய் ஒருத்தர் நேரம் போனாரு. அண்ணாமலைக்கு போன உடனே எல்லாத்தையும் போட்டு போன சட்டை கிட்டெல்லாம் போட்டு வேட்டையை கிழிச்சு போமலை மாற்றிட்டு போய் உட்கார்ந்தார். அவ்வளவுதான். யாரும் அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப காலமா காணல. ஒரே நிறுத்தாதான். விலகுதா? அப்படியெல்லாம் இருக்க முடியுமா? அதெல்லாம் அவர் எப்பேற்பட்டவங்க தெரியாது. அதனால அந்த இந்த காலத்துல இடம் விட்டு இடம் சென்று உடல் சுகத்தை துறந்து கடவுளையும் தியானிப்பது, தான் அறிந்த உண்மைகளை மக்களுக்கு உபதேசிப்பது, அது ரொம்ப, யாரு வந்து அந்த அனுபவத்தை மற்றவர்களும் நம்ம மாதிரி ஆகணும்னு கொடுக்குறானோ அவனுக்கு புண்ணியம் சீக்கிரமா சேர்ந்து போகும். அனுபவத்தெல்லாம் கொடுங்க, சொல்லுங்க. கையிலை துறை. அதனால அந்த முற்ற துறந்த நிலைதான் சந்நியாசம். சந்நியாசம்னா ஞானம் பதிதல் அப்படின்னா என்ன? மற்ற பற்றுகளை பூரா விட்டுறதுதான். பற்றுகளை பூரா பெருமானுக்காக விடுறது. பெருமானுக்காக என்ன? பெருமான் மீது பற்று காரணமாக இதெல்லாம் இடைஞ்சலா இருக்கு. இது பூரா இடைஞ்சல். பெருமான பற்றுவதற்கு இதெல்லாம் இடைஞ்சல் தான். அப்படி நினைச்சு விடுறது. இதே வேணுமா நமக்குன்னு விளங்குதா? வேற காரணத்துக்காக விடக்கூடாது. என்ன காரணத்துக்காக விடணும்? ஆமா, அது நாம அந்த சங்கல்பத்துல சொல்றோமா இல்லையா? என்ன சொல்றோமா? என்னமா?
பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் தான். பெருமானிடத்துல அன்பு வரவிடாம தடுக்குத அப்படின்னு சொல்லித்தான் நாம விடுறோம். அப்ப பெருமான் மீது அன்புதான் ஞானம், அதான் முதன்மையானது. அது எவ்வகையாலும் வந்துதான் தீரணும். அதனால இங்க அப்படி சொல்றாரு. அப்போ இந்த ஒரு காலத்துல 16ஆம் நூற்றாண்டுல பார்ப்பன ஸ்மார்த்தர், ஸ்மார்த்தர்னா யாரு? பார்ப்பனர்னா இருபிறப்பாளர், ஸ்மார்த்தர்னா ஸ்மிருதி வழி ஒழுகுபவர். விளக்குதாமா? அவங்களுக்கும் பார்ப்பனர் அல்லாத சைவர்கள் 2 பேருக்கும் சந்நியாசம் கொள்வதில் கருத்து வேறுபாடு, அது முற்றி வாக்குவாதம் நிகழ்ந்தது. அப்போ அந்த ஸ்மார்த்தர்கள் சைவர்கள்லாம் சந்நியாசம் மேற்கொள்ள கூடாது, அதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை என்று சொன்னார்கள். இல்லை, சைவர்களும் மேற்கொள்ளலாம் என்று அரசன் முன்னிலையில வடமொழி நூல்கள்ல இருந்து மேற்கோளை காட்டி சிவாக்கர யோகிகள் நிறுவினார். விளங்குறான்? சிவாக்கர யோகி அவரு சிவாச்சாரியார். விளங்குதாமா? அவரு அந்த பிராமணனுக்கே எதிர்த்து சொல்லி எல்லாரும் மேற்கொள்ளலாம், அது என்ன பிராமணன் மட்டும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அரசன் முன்னால போய் சொல்லி அதை நிறுவனார். அரசன் வேண்டுகோளின்படி அவருடைய நிரூபணங்கள் எல்லாம் சைவ சன்னாதி பத்ததி என்ற நூலாக உருவாய். அதனால சந்நியாசிகள், துறவிகள் அவர்கள் இன்ப துன்பங்களை எல்லாம் விட்டு பெருமானிடத்திலேயே நிலைத்து செயல்களை துறந்து அந்த தர்மத்தை மேற்கொள்ள வேண்டும். கோவணம் அணிந்து கொண்டு கையிலே கமண்டலம் தண்டு வைத்துக் கொள்ள வேண்டும். சத்தியமே பேச வேண்டும், சத்தியமே பேச. ஒரு நேரம் மட்டும் உண்டு கொண்டு பிச்சை எடுத்து ஒரு நேரம் தான் சாப்பிடணும். இப்படி மௌனம், வாழ்க்கையிலே தண்டம், பலனிலே பற்றுக்கொண்டு செயல்களை செய்யாமல் இருப்பது. உடலின் தண்டம் அது வாக்கின் தட்டம். உடலின் தண்டம் பிராணாயாமம் செய்வது. அப்புறம் மனத்தில தண்டம். இந்த 3 தண்டங்களை திரிதண்டி என்று சொல்வார்கள். இதை கை கொள்ளாத துறவி அந்த வெறும் மூங்கிலை மட்டும் தண்டை மட்டும் வச்சிருக்கிறதுனால பயன் இல்லைங்கிறது. தண்டம் வச்சிருந்தா என்ன செய்யணும்? வாக்கிலே தண்டம், உடலிலே தண்டம், மனத்திலே தண்டம், 3 கொண்டு ஒழுகிறவர் கையில் என்ன வச்சிருக்கணும்? தண்டை வச்சிருக்கணும் என்றது. அதனால என்னம்மா? ஆமா, 4 வர்ணத்தவர்களிலே 7 வீடுகளிலே மட்டும் சமைத்த உணவை பிச்சை எடுத்து அதில் கடக்கிறதுல மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அவனுக்கு உரிய காலத்தில் பிச்சை உணவு கிடைக்காவிட்டாலும் வருந்தக்கூடாது, நல்ல உணவு கிடைத்தாலும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடாது.
அவன் புலன்களை அடக்கி ஆத்மாவுடன் விளையாடிக் கொண்டு மன நிறைவு அடைந்தவனாக எல்லா ஜீவராசிகளையும் சமமாக பார்த்து தனியாக யாரு எதையும் துணை கொள்ளாது ஓரிடத்திலே தொடர்ந்து தங்காமல், ஒரு இரவுக்கு மேல ஒரு இடத்துல தங்கக்கூடாது. அப்படி பரதேசியாய் தெரிந்து வாழ வேண்டும். மோட்சத்தில வெறுப்பற்ற துறவி, ஆத்மாவில் நிலை கொண்டவன் அவன் ஞான நிட்டன் என்றும் வைராக்கியம் அடைந்தவன் ஆசிரம நியமங்களுக்கு அந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல. தர்ம சாஸ்திரங்கள்ல கூறப்பட்ட செய்ய தகுந்தவை தகாதவை என்ற விதிகளை கடந்து சந்நியாசி சுதந்திரமாக உலகம் சுற்றலாம். துறவி அனைத்தையும் அறிந்தவனானாலும் அவனை சிறுவனைப் போல விளையாடிக் கொண்டிருப்பான். அதெல்லாம் நம்ம சிச்சார்ல வர்றதுதான். ஆற்றல் உள்ளவனானாலும் ஏதும் அறியாதவன் போல் இருப்பான். அவன் பண்டிதனாய் இருப்பினும் பைத்தியம் போல் பேசுவான். வேதாந்த கற்று அறிந்தவனானாலும் ஆசார ஆசிரம நியமங்களை கடைப்பிடிக்காதவனாக இருப்பான். துறவிக்கு வேதம் கூறியுள்ள அந்த அக்கினி காரியம் கிடையாது. அக்கினியாரெல்லாம் கரகஸ்தர்கள் தான். யார் தூற்றினாலும் அதை புகழ் மாலையாக கொள்ளணும். சந்தோஷமா ஏற்றுக்கணும். எவரையும் அவமதிக்க மாட்டான். யாரிடமும் விரோதம் காட்ட மாட்டான். ஞானத்தில் நிலைபெற்ற துறவியிடம் அந்த எருமை, அதாவது என்பதுன்பம், மான அவமானம், குளிர் வெப்பம் போன்ற உணர்வுகளே காண முடியாது. எந்த துறவியிடத்திலே ஞானமும் வைராக்கியமும் இல்லையோ அவன் மூங்கில் தண்டத்தை சுமந்து வயிற்றை நிரப்பிக் கொள்பவனாக இருப்பானே தவிர உண்மையான துறவி ஆக மாட்டான். எனவே ஒருவன் அந்த தர்மத்தை கடைபிடிப்பவன் மூலம்தான் அவன் திரிகரண சுத்தி பெற்று பிரமத்தை அடைவான் என்பது. அதனால இந்த குளத்துல அவர் கையை பற்ற மாட்டாது போகிறார். அதை மறுக்க அவர் சொல்றார், அந்த வெண்தில் திருநீற்று முண்டவேதி. அவர் அந்த முண்டம்ங்கிறது சிரசு, அதுல திருநீர் பூசியிருக்கார். அதை பார்த்த உடனே செல்லவாழ் அந்தனர்கள் அவருக்கு அவ்வளவு ஒரு மதிப்பை கொடுக்குறாங்க. அந்த நீரோடி வளர்ந்து முண்ட நெற்றியும் என்று சொன்னார். அதனால அந்த சிவயோகியார் அவர் வேதிக்கை செய்பவர். வேதா என்ன சொல்றோம்? வேதா வேதியாவதவர் தம்மை வேதிப்பன, வேதியாதவர் தம்மை வேதிப்பன என்று ஞானசம்பந்த பாடுவார். அதனால அந்த அற்புறு புணர்ச்சியின்மை, அயலறியாமை, அவங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் தேகத்தால தீண்டிக் கொள்வதில்லை. அத அயலறியாமை வாழ்ந்து அண்ணலாறு அணையை அயலறியாமை வித்த நாயனாறு இப்போது அந்த வேதித்து தமது பண்டை செய்கையை பாரோர் கேட்க சொல்லும்படி செய்கிறான். அப்படி ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளுறாங்க. அவன் வாயினால சொல்லணும். சொன்னா அந்த குற்றம் அப்பவே அழிஞ்சு போகுது. ஒரு நாள் விரத காக்கிறதுல அழியறேன், நான் இப்படி செஞ்சேன்னு சொல்ல போதுதான் அது போகுதுங்கிறார். அதனால
அவர் பண்டை செய்கையை பாரோர் கேட்கச் சொல்லும்படி செய்கின்றார். அதனால மாதை உடன் தேடிக்கொண்டு மூழ்கி என்று உரைக்க, உடன் மூங்கிலின் இருதலை பிடித்தன்று நேரே கையை பிடித்து மூழ்குவீராக என்று அவர் ஆணையிடுறார் பெருமான். கூடாமை பாரோர் கேட்க, அப்படி நீங்க சொல்ற மாதிரி அதை செய்யனால அதுக்கு அருகதை எனக்கு இல்லைங்கிறார். அந்த அம்மைக்கு சொல்றது, யாருக்கு அருகதை இல்லைங்கிறாரு? அவளை தீண்டக்கூடிய அருகதை எனக்கு இல்லைங்கிறார். அதனால தம்பாலே கேட்டறியும்படியாக இது நாள் வரை இவர்தம் செய்கை உலகர் கண்டும் அறியார். இவர பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து கூட இவங்க இப்படி இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட முடியாது. அப்படி இருக்கிறாங்க. கேட்டும் அறியார், கண்டும் அறியார், கேட்டும் அறியார். இப்போது இவர்பாலே கேட்கும் கேள்வி ஞானத்தாலே அறியுமாறு தீண்டிக் கொண்டு உடன் மூழ்காமையில் இங்கு கேட்பிக்க நின்ற பொருள் அதற்கு தீண்டாமை காரணம். அதற்கு அந்த திருநீல கண்டத்தின் மேல் வைத்த ஆணை காரணம். அப்போ தீண்டாமை காரணம் என்ன? தீண்டாமை அவள் மனைவிய தொடாமல் இருந்ததற்கான காரணம். ஆமா, எனவே அவர் தீண்டக்கூடாததை தீண்டிட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? தீண்டக்கூடாததை தீண்டியதால் அவர் தீட்டு உடையவரானார். தீண்டக்கூடாததை தீட்டுனால அவருக்கு தீட்டு உடையவனானார். அதனால அந்த தீட்டு நீங்கும்படி இப்ப என்ன செய்யறாரு? விரதம் காத்து நிற்கிறாரு இல்லையா? அதனால இப்போ அதை எல்லாரும் சொல்ல முடியுமா? ஆக்குறார். அதனால பண்டு நிகழ்ந்த செய்கையெல்லாம் சொல்ல வேண்டியதாய் காதலின் பண்டு தம் செய்கை சொல்லு என்றார். நான் எப்படிப்பட்டவன்னு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்கியோம். அப்படி இல்லை, நான் பட அயோக்கியம் அவர் சொல்றாரு. விளங்குதா? அதனால ஆயின் இருகாரும் நாயனார் தமது செய்கை பாரோர் அறியாமல் வாழ்ந்ததன் காரணம் என்ன என்று கேட்டால், உலகத்தார் அறிந்தால் தமது அறியாமையாலே பலவும் சொல்லி சென்னதியிலிருந்து தம்மை விரல வைக்க முயன்று பல வகையாலும் இடர்படுத்துவர். இது பற்றித்தான் அந்த மகனை கறி சமைக்க முற்பட்ட சிறுத்தொண்ட நாயனார் தமது செய்கை செய்வதனை உலகர் காணில் அறியாமையால் இடர்படுத்துவர் என்று மரபில் கொண்டு வைத்து அதனை செய்தார் அப்படின்னு சேக்கரார் சொல்றார் இல்லையா? அதனால இங்க ஒன்று மனத்தார் இருவர்கள் உலகம் அறியார் என் மரபில் சென்று புக்கு என்று அந்த சிறுத்தொண்ட நாயனார்கள் சொல்வார். அன்றியும் இந்த திரு ஆணையை போற்றும் இந்த நிகழ்ச்சி இறைவன் அருள்வழியே நின்றதாம். அந்த இறைவனுமே அறிய நின்றது. ரெண்டு பேருக்கு தான் தெரியும். அது இறைவன் அருள் தம்பால் செல்லும் அருளிப்பாடுகளை வெளிப்படுத்துதல் முறையன்று என்பது நூற்றுடிவு மரபுமா. இதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாதுங்கிறது. அதனால அப்படி சொல்லறேன். அதனால அருள் உடையார் அழித்தருளும் செவ்விய பேரருள் விளம்பும் திறமன்று என்று உரை செய்தார். நான் சொல்றத வெளியில சொல்லக்கூடிய சமாச்சாரம் இது இல்லை என்று அத காரைக்கால் அம்பையார் புராணமும் அதை சொல்கிறது. இவ்வாறு உலகு அறியாது நிகழும் ஒழுக்கத்தில் நிற்கின்ற ஞானது செய்களை இறைவனது திரோதான சக்தி உடனிருந்து உதவியது. இப்போது அது வெளிப்படும் சமயம் இல்லையா? அது என்ன சொல்றாரு? சினமருவு திரோதாயி கருணையாகி என்கிறாரா இல்லையா?
அது கருணை ஆக போகுது. திருவாராயி ஆமா, அவன் நீங்கிறான். அதனால இதெல்லாம் சொல்லிட்டு போறோம்தான். போறதுக்கு முன்னால இதெல்லாம் சொல்லிட்டு, அதனால அது வெளிப்படும் சமயம் வந்தபோது பார்வோர் கேட்க சொல்லும். அந்த நெறியிலே அவர் நிற்குமாறு இறைவர் அருள்நோக்கம் வைத்து யோகியராய் வந்து ஆணையிட்டார். இது பற்றித்தான் கங்கநிதி கரந்த சடை கரந்தருளி என்றார். அது முன்னாடியே பார்த்தோம். கங்கைய சடைக்குள்ள ஒழிச்சிருந்தாரு, அந்த சடையவே ஒழிச்சிட்டாரு இல்லையா? அப்படி கரைமருவும் திருமுடரும் கரந்தருளி என்பார் இல்லையா? அந்த திருமிடரு நீலகண்டத்தையும் மறைச்சிக்கிட்டாரு. இதெல்லாம் முன்னால சொன்னது. அருட்சக்தி பதியவே வெள்ளத்தில் பட்ட துரும்பு போல உயிர் தன்வசம் இழந்து அருள்படியே நிற்கும் இல்லையா? அத பெரிய புராணத்துல ஞானசம்பந்தர் இதுல சொல்றாரு. அந்த ஏடு இட்டாரா இல்லையா, அது எப்படி போச்சு? என்னமா ஏமா அந்த ஏடு எப்படி போச்சுமா? கேட்கிறாரு, என்ன சொல்றாரு? அத அவர் அந்த கையை நீட்டி விட்டார், அவனுக்கு பூணு நிமிர்ந்தது, அதெல்லாம் சொன்னார் இல்லையா? அவர் இட்ட ஏடு புனல்படி தக்கை போல வினைவடி செல்லும் மாந்தருக்கு எல்லாம் இது பொருள் என காட்டி இல்லையா? நீங்கெல்லாம் எப்படி போனோம்? மாதவர் நெஞ்சம் போல, மாதவர் நெஞ்சம், பெரிய தபஸ்கள் நெஞ்சமெல்லாம் வினைவழி செல்லாது, அது எதிர்த்து செல்லுதால நீர் கிழித்து செல்லும். இது உலகத்தவருக்கு இது பொருள் என காட்டுகிறது. அதுபோல நீங்க வினையை எதிர்த்து செல்லணும். வினை வழி புனல் வழி தக்க போல போகக்கூடாது. எதிர்த்து வினையை வென்று முக்தி கரையை அடையுங்கள் என்று ஒரு ஏடை போட்டு நமக்கு அதை உணர்த்தினார் இல்லையா? அதனால அந்த உயிர் தன்வசமிழந்து அல்வழியே நிற்கும். அதனால் இன்று முன்னர் அயலறியாது ஆணை வைத்த நாயனார் இப்பொழுது பாரோர் கேட்க, எல்லாரும் கேட்க மாதிரி பண்டுதன் செய்கை வெளிப்பட சொன்னான். தான் செஞ்ச குற்றத்தை எல்லாரும் கேட்க மாதிரி சொல்றாரு. அதான் அங்க செயற்கரிய செய்வார். அதனால அவரை ஆணை கேட்ட பெரியவர், சிறியவரா இருந்தவர் பெரியவராயிட்டார் இல்லையாமா? அப்போ செயற்கரிய செய்வார் யாரு? பெரியவர். அப்போ சிறியர் யாரு? என்னமா ஆட்டு என்ன சொல்றாரு? செயற்கரிய செய்வன் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்யலாக அரிய செயல்களை செய்ய முடியாதவங்க சிறியர் என்று அவர் சொல்றார் இல்லையா? என்னடா என்ன சரி? சரியில்லை, அது சரியில்லை, அதான் தப்புன்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த குறள் ஒரு முக்கியமான குறள். செயற்கு அரிய செய்வார் அவர் பெரியர் தான், அரிய செய்தது பெரியவர் தான் இல்லையா? அரிய பொருளே அவினாசி அப்பாங்கிறாரா இல்லையா? இப்போ அரிய செயல்களை செய்வங்க பெரியவர், அதுல எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. அதை செய்யாதவன்
சிறியர்னு சொன்னா அதுதான் தப்பு. அதுதான் தப்பு. அரிய செயல்களை செய்தவர் பெரியவர், அது ஓகே தான். அதை செய்யாதவங்களாம் சிறியரா? என்னடா அது? ஞான சம்பந்தரை போல இல்லையா, அப்பர் சாமிகளை போல உலக பற்றுகளை துறந்து இருக்கிறவங்க பெரியவர் தான் இல்லையா? அப்ப மற்றவெல்லாம் சிறியவரா? அதை செய்யாதவங்க சிறியவரா? அப்படி சொன்னா அது பொருத்தமா இருக்கா? பொருத்தமா இல்ல. செஞ்சவங்க மட்டும்தான் பெரியவன், செய்யாதவங்க போல சிறியவன்னு சொல்லக்கூடாது. ஓ, அப்படி சொல்லிடுவோம். இனிமே அப்படி சொல்லிடுவோம் சார், இவ்வளவுதானே, மாத்திரும் இனிமே. புரியுதாமா? ஏன்னா அரிய அரிய செயல்களை செய்யறவங்க பெரியவங்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை இல்லையாமா? ஆனா அதை செய்யாதவன் பூரா சிறியவன்கிறத தான் ஒத்துக்கொள்ள முடியாது. விளங்குதா? அரிய செய்தவர் பெரியவர். அப்போ செய்யத்தக்கன செய்பவர் இல்லையா? செய்யத்தக்க செய்வர் அவர் மத்திமர். செய்யத்தக்க செய்யாதார் அவர் சிறியர். செய்யக்கூடாததை செய்தவன் சிறியர். செய்யக்கூடியதை மட்டும் செய்தவர் மத்திமர். செயற்கு அரியதை செய்தவன் உத்தமன், பெரியவன். விளங்குதாமா? எப்படி சொல்லணும்? செய்வர் பெரியவர் இல்லையா? செய்யத்தக்க செய்தவர் மத்திமர். செய்யத்தக்கன செய்யாதவர் செய்யவே. அதான் அப்போ செயற்கு உரிய செய்கிறாதான். செயற்கு அரிய செய்தவர் பெரியார், சிறியர். செயற்கு உரியன செய்ய வேண்டியன செய்கலாகாதான். யார் செய்ய வேண்டிய கடமையை செய்யலையோ அவன் சிறியன். தன் கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கவன் மத்திமர் இல்லையா? அரியன செய்தவன் உயர்ந்தவன். செய்ய வேண்டியதும் செய்யாம இருக்கான் பாருங்க, அவன் சிறியன் அப்படின்னு சொல்லணும். அப்பதான் பொருத்தமா இருக்கும் இல்லையாமா? அப்போ செயற்கரிய செய்வர் பெரியோர், சிறியர் செயற்கு உரிய செய்யலாகாத, செய்ய வேண்டியதை செய்ய முடியாதது, அவன் சிறியன். விளங்குதா? வித்தியாசம் தெரியுதா இல்லையா? ஆமா, அப்படி சொல்லணும். அதனால அந்த மமகாரம் அகங்காரம் என்ற அகப்புற பற்றுகளை விட்ட அது விடுதல்ங்கிறது அரியது. இதெல்லாம் அரியது, நான் உடையது. நீங்க சொல்ற மாதிரியா அது நான் என்கிறது இல்லைன்னா ஒருத்தனுக்கு அனுபவமே இல்லை. அதனால இந்த ரெண்டு பற்றையும் விடுறதுங்கிறது கஷ்டம். அதை விட்டவன் பெருமை, அதை நீத்தார் பெருமை. எதை? ஆமா, நீக்க முடியாதது நீத்தார். நீக்க அரிய, நீத்தற்கு அரியதை நீத்தவன் அவர்தான் பெருமைக்குரியவர். விலகுதமா? இந்த பற்றுகள் எல்லாம் தேசத்துல விட முடியுமா? அகப்பற்று புறப்பற்றுன்னு நான் எனதுங்கிறத. ஆமா, அதை விட்டவன் நீக்க முடியாதது நீத்தவரை நீத்தார் அப்படின்னார். அதனால சிவபெருமானால் படைக்கப்பட்ட இந்த அவனியிலே யார் ஒருவர் நான் எனது என்ற பற்றுகளை விட்டு பெருமான் திருவடியவே உயர் பொருளாக எண்ணி இருக்கிறாரோ அவரே உயர்ந்தராவார் என்பது வள்ளுவருடைய கொள்கை. அத்தகையோருடைய மகிமையின்
அந்த அறக்கடலான நம்ம ஆண்டவன். நம்ம ஆண்டவன் எப்படிப்பட்டவன்? அறக்கடல் ஆகிய நம்ம ஆண்டவன் மகிமையும் ஒன்றுதான். அதனால இத நான் எனது என்னும் இருபற்றையும் ஒழித்தவன் எவனோ அவன்தான் அவனே தானே பெருமானாகவே நிக்கிறாங்களா இல்லையா? இவன் அவனாய் இவன் அவனாய் நிற்பது. இத பகவத்கீதையில் சொல்கிறது. அதனால அந்த ஒழுக்கத்து நிற்றார் பெருமை, வெளுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு என்பார். ஆகவே இவைகளையெல்லாம் நாம ஆழ்ந்து உணருங்கால் அந்த பெரியாருடைய ஆற்றலையும் அவர் அடைகின்ற பயனையும் அளவிடுதல் யாருக்கும் அறிவு. நேத்தாருடைய பெருமையும் விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவுங்கிறார் இல்லையா? அதன் பயன், அப்படி பெற்றதனுடைய பயனையும் அளக்க முடியாது. அவங்க ஆற்றலையும் அளக்க முடியாது. அதனால் அவருக்கு கிடைத்த பலனும் அளப்பரியது என்பது. நான் பிறருக்கு செய்தேன், பிறர் எனக்கு ஒன்றை செய்தார் என்றும், நான் என்றும், என்னுடைய பதார்த்தம் என்றும் சொல்கிற அஞ்ஞானத்தை, இதையெல்லாம் ஞானாக்கினியால் வெடித்து இல்லையா நீமருக்கு நான் செவ்வேன் என்றிடப்பார். அப்போ நேருடன் நீர் கூடியவாறு போல ஜீவான்மாவும் பரமான்மாவும் ஒன்றுபடுத்தும் நிலை. அத நாம அப்பும் என்ன சொல்றோம்? உப்பும் அப்பும் போல, உப்பும் அப்பும் போல. அது எங்க சொல்லியிருக்குமா? என்னம்மா? 11 சொல்லியிருக்கு. சொல்லு தாய். ஒரு இடத்துல நான் சொல்லியிருப்பேன். அது 2 இடத்துல சொல்லியிருக்கு. உப்பு ஆன்மாவா சொல்லி அப்பு சிவமா சொல்லியிருக்கு. திருஞான போதத்துல மாற்றி சொல்லியிருக்கோம். அங்க உள்ளதை இவர் மாற்றி சொல்லியிருக்காங்க. ஆமா, அப்படி 2 இடத்துல இருக்கு. இங்கேயே 11 இருக்கு. அப்போ ஆன்மாவை உப்பு, அவனை அப்பு, அவனை அப்ப வேண்டியவனே அப்புனார் இல்லையா? அதனால அந்த உப்பு தூல தன்மை, தூல அறிவுடையது. அதனால இதை உப்புனாரு. அதனால அது ரெண்டும் கூடியவாறு போல ஜீவான்மாவும் பரமான்மாவும் ஒன்றுபடுத்துற நிலை, அதான் அவர் நிலை. இதைத்தான் நாம வைக்கிறோம். இது என்னது? ஜீவான்மா, இது பரமான்மா, ரெண்டும் கூடுவது. இதுக்கு என்ன பேரு? சின்முத்திரை. இது போஸ்ட் பவர். பாத்தீங்களா? எங்க போய் யோகிகள் எங்க போறாவோ? கொடைக்கானல் யோகம் செய்யறாங்க. என்னமா கீழதான் வைக்கணும். இப்படி வச்சா வச்சா நீங்க ஏகான்மவாதி. எந்த ஆன்மவாதியா இருக்குன்னு பாக்கியோ? சித்தாந்தியா இருக்கணுங்கிறா, ஏகாந்தவாதியா இருக்கணுங்கிறா? உங்க இஷ்டம்தான். இப்ப வச்சா அதா இருந்துக்கோங்க, இங்க வச்சா சித்தாந்தியா இருக்கு. விளங்குதா? அதனால அப்படி இந்த அஞ்ஞானத்தை ஞானாக்கினால வெதிச்சு பெருமானோடு கூடுதல்
விசன்முத்திரன். இப்படி பக்குவப்பட்டவருடைய பெருமையை கூறுவது என்பது அந்த சமுத்திரத்தினுடைய ஜலத்தை கிழிஞ்சலால் அளக்க எண்ணியது போல ஒரு சின்ன சிப்பி எடுத்து கடல் தண்ணி கரையில ஊத்துறது. என்ன செய்யறேன்னா, நான் அந்த கடலை தண்ணிய வத்த வைக்க போறேன். கடல் தண்ணிய வத்த வைக்க போறோம். விளங்குதா? அதுபோல பெருமானுடைய பெரியவர்களுடைய பெருமையை சொல்ல முடியாது. அதை துறந்தார் பெருமை கூறி துணை கூறி வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டிருக்கிறார் இல்லையா? அதனால இங்க எருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டால் பெருமை பிறங்கிட்டு உலகு என்பார் இல்லையா? அதனால அடைதற்குரிய மக்கள் யாக்கை மானிட பிறவி பெறுவது எவ்வளவு அரிதுன்னு சித்தியார் ஒரு 4 பாட்டு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமா, அதையெல்லாம் உணர்ந்தவன் பெரியவன். எவரும் அந்த இயல்புகளை எல்லாம் அறிந்து ஒழுகுதல் அத்தியாவசியமாக வேண்டப்பாலது. அந்த ஒழுக்கமே நமக்கு அழியா பதவியும் அளிக்க வல்லது இல்லையா? அதாவது இந்த உச்சிவாசம் நிச்சிவாசம் இரண்டையும் அடக்கி இல்லையா, சுழுமுனை மார்க்கத்துல அந்த பிராணவாயுவை நிறுத்தி விடயங்கள்ல மனத்தை செலுத்தாது அத எதுல திருப்பணும்? உடையான் இடத்துல திருப்பி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாதக விசித்தி ஆட்சி என்ற ஆதாரங்கள்ல அந்த பிராணவாயுவை அசபையோடு செலுத்தி இல்லையா, விநாயகர் முதலிய தேவதைகளை அபிமுகம் பண்ணி கொண்டு செல்லுங்கள். அந்த வன்னி பீஜத்தில் நின்று எழான் என்ற அக்னியான் இல்லையா வெதுப்பப்பட்டு அந்த ஹம்கள் தான் வன்னி பீஜம். அந்த பிராணவாயுவை அசபையுடன் செலுத்தி அந்த சந்திர மண்டலத்தில் இருந்து சிறிது சிறிதாக சொட்டுகின்ற அமிர்தத்தை சர்வ நாடி வழியாக நிரப்பி அப்படி ஆனந்தத்திலே திளைத்து நின்ற மனத்தை தத்துவ வாயிலாக செல்ல விடாமல் தவம் பக்தி என்ற கயிற்றாலை கட்டி இறைவனாகிய அந்த பரபிரமத்தினுடைய திருவடியிலே கொடுக்க அவர் எல்லா லோகங்களுக்கும் மேலாகி அந்த மோட்ச லோகத்துல ஆன்மா விட்டேற்பான் என்பது. அதான் உரணனும் தொட்டியான் ஓரையிலும் காப்பான் வரணனும் வைத்திருப்போர் வித்து இதெல்லாம் சொல்றாரா இல்லையா? ஆமா, அத நிறைமொழி மாந்தர்தம் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும்பார் இல்லையா? மகான்களுடைய அந்த சித்தத்தின்படியே இன்னும் பல காரியங்கள் நடைபெறுகின்றன. மந்தார நிழலிலே சுதர்மை என்ற தேவ சபையில 33 தேவர்களும் சேவிக்க தேவ பெண்களுடைய நிறுத்தத்தையும் இந்த லோகத்தில் எத்தனையோ கன்னிகள் எல்லாம் பால்கடலை கடையும் போது வந்தாங்களா இல்லையா? அவங்க நிறுத்தம் கீதத்தையும் கண்டு கேட்டு அந்த களிப்பிலே திளைத்திருந்த இந்திரன் அவ குருநாதர் வந்தபோது எந்திக்கவும் இல்லை, அவரை வணங்கவும் இல்லை. இந்த மயக்கத்தில் இருக்கும். அப்போ அதனால அவர் கோபித்து கொண்டு செல்ல அதனால அவனுக்கு பெரும் சாபம் வந்து சேர்ந்தது இல்லையா? அதனால வள்ளுவரும் குணமேனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காப்பதறிகிறார். பெரியவங்களுடைய கோபத்தை ஒரு கணம் கூட நம்மால தாங்க முடியாது என்றார். அதனால
அந்தணர் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ஒழுக்கத்தில் சிறந்திருப்பவர், எவ்வுயிருக்கும் செந்தன்மை கொண்டு ஒழுகுபவர், அவர்தான் அந்தணர். பூணூல் போட்டா மாத்திரம் அந்தணர் பிறகுதாமா. அத திருமூலர் நல்லா சொல்லியிருக்கிறார். வெறுமனே பார்ப்பான்னு இருந்தா பார்ப்பான், அதுக்குள்ளேயே நெருகிலே நிக்கணும். அதனால இந்த இவரே என்ன சொல்ல வர்றாரு? எப்படி அந்த கண்ணப்பனை அவர் வேதியருக்கெல்லாம் வேதியர்னு சொன்னாரோ இல்லையா? பிராமணருக்கெல்லாம் பிராமணர் அவர் தான், அந்த வேடர் தான். இப்படிதான் சேர்க்கிறார் சொன்னார். அதுபோல இங்க இவரையும் சொல்றார், இவர் குயவர் இல்லையா? ஆமா, அந்த மரபை சேர்ந்தவர். ஆனா இவர் வேதியரை காட்டிலும் உயர்ந்தவர், பிராமணனை காட்டுகிறே உயர்ந்தவன். யாரு? இந்த குயவனார். அதனால பாரோர் கேட்க, எல்லாரும் கேட்க சபதம் செய்ததை எல்லாரும் கேட்கும்படியா சொல்றாரு. நான் நல்லா செய்தவன், தண்டின் இருதலையும் பற்றி கொண்டு மூழ்கி தந்தவர். அப்படின்னாலும் இவரை பழுதிலாதாருங்கிறார். இவர் என்ன சொல்றாரு? பழுதிலாதார். அதனால அந்த சேனடையும் தீங்கடையாம் திருத்தொண்டர் என்பார். இந்த உலகத்துல தீங்கு அடையாத திருத்தொண்டர். அததான் அவர் சுந்தரபூதி சுவாமிகள் சொல்றாரு. இவங்களெல்லாம் யாரு இல்லையா? இந்த சாக்கியன், நற்சூதன் இல்லையாமா, இவங்கெல்லாம் குற்றமே. இவங்கெல்லாம் செய்யறதெல்லாம் குற்றமாமா? குற்றம் இல்லை. ஏன்? அவர்கள் என்றிவர்கள், இவர்களெல்லாம் என்றிவர்கள் குற்றமே செய்யணும். என்று இவங்கெல்லாம் யாருமா? ஞான சூரியர்கள். இவர்கள்லாம் யாரு? என்றுன்னா ஞான சூரியன், ஞான சூரியர்கள். சூரியனை போய் அழுக்கு பற்றுமா? குற்றம் செய்வார்களாங்க. அதான் சுந்தரமூர்த்தி பாடுறார். கல்ல கொண்டு எரிஞ்சான், அதெல்லாம் அவன்லாம் ஒரு பத்தனா அப்படின்னா நீ என்ன செய்யக்கூடாது? கமெண்ட் அடிக்கப்படாது. சாமி மேல கள்ளத்துக்கு சரியாகாம ஐயா இல்லையா? என்னமா? அதனால அவர்கள்லாம் ஞான சூரியர்கள். அவங்க குற்றமே செய்ய மாட்டாங்க. அது பெருமான் மேல இருக்கிற பக்தி காரணமாக அவங்க என்ன செய்யறோங்கிறதே செய்யா செயல். அதெல்லாம் என்னது? செய்யா செயல். அது அந்த கல்லு பூவுன்னு நினைச்சா பூவுதான். நாம பூவை போட்டாலும் அது கல்லுதான். நெஞ்சம் கல்லா இருந்தா போடுற பூவும் கல்லுதான். நெஞ்சம் நெகிழ்ந்திருந்தா கல்ல போட்டாலும் அது பூவுதான். விலகுதாமா? பொருள் என்ன இருக்குது? அவன் நெஞ்ச என்ன கருதி செய்யறாங்கிறது எல்லாம். அததான் அத 11ஆம் நூற்பாவுல 2வது அதிகரணத்துக்கு ஏது என்னதுமா? அங்க பெறட்டப்படாது, சொல்லணும். ஏனே மறவாது பக்தியினான் அவனுடைய சீவாதத்தை அணையும் இல்லையா? அவன் அந்நியம் என்று செய்வோர் செய்தி பயன் விளைத்து நிற்கலாம் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ஆமா, அப்படிதானடா. தெரியாது. அப்போ அந்த அவன் அந்நியமின்றி இல்லையா? இனி மறவாது பக்தியினான் ஏத்தனான்னு அர்த்தம். மறவாது இல்லையா? பக்தியினான் மறவாது ஏத்தன் இருக்குது இல்லையா?
அத மாத்தணும். அத எப்படி மாத்தணும்? மறவாது பக்தினா. ஏன் மாத்தணும்? ஏமா மாத்தணும்? ஒரு மாற்றி சொல்லியிருக்கிறாரு, அதனால மாத்தணும். அப்படியா? அசுவித நிலைய இடைவிடாம உணர்றதுனால மாற்றி சொல்லணும். என்னடா உணர்றதுனால இப்படி சொல்லிதான் சொல்லணும்னு சொல்லிருக்கீங்க. அவரோட கருணையை உணர்ந்து ஒன்னு அரியடிக்கு இச்சை வேண்டாமா? பாடம் கேட்கணும்னா இச்சை வேணுமா வேண்டாமா? இச்சை வேணும்டா. இப்ப இச்சை முதல்ல வேணும்டா தானே பாடம் கேட்பியா? பாடம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இச்சை வருங்களா? இச்சையினால பாடம் கேட்கடா, பாடம் கேட்டதுனால இச்சை வர வைக்கிறதே அவரு தானையா? இவ சொல்றாவோ என்ன சொல்றாவோ? இச்சையை வர வைக்கிறதும் வரலாம், வைக்கிறதும் வரலாம். என்ன சொல்றீங்க? உபகாரத்தை நம்மளுக்கு உணர்த்தினால நம்மள்ட்ட அன்பு வருது. அவர் உபகாரத்தை நம்ம நினைக்க வைக்கிறது அவர் தான், இச்சையை வர வைக்கிறது அவர் தான், எல்லாம் அவர் தான். அவர் செய்தாதான் நம்மளால அதை செயல்பட முடியும். லூசு மாதிரி சொல்லுங்க. என்ன கேக்குறோம்? முதல்ல அறிதல் முதலையா இச்சை முதலையாங்கிறதுதான் கேள்வி. இச்சை வந்தாதான் அறிதல் தாயா முத வரும். என்ன சக்தி? வரும் இச்சை வரும். ஒரு பொருளை அறிஞ்ச பிறதானே அது மீது இச்சை வரும். அறியாம இருந்தா எப்படி அது மீது இச்சை வரும்? ஒண்ணு அறியறதுக்கு அங்க பாக்கணும்னா இச்சை வர வேண்டாமா? அது வரணும், இது வரணும், அப்படி கேட்கிறாரு. சரி. ஓ முதல்ல எதுவானாலும் சரிதான், அது சுத்த நிலையா இருந்தாலும் சரி, எத்த நிலையா இருந்தாலும் சரி. எத்த நிலையா இருந்தா நமக்கு நியதியில என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல அறிவை விளக்கிட்டுதான் மற்றதை விளக்குவோம். அந்த அறிவு கருவிகளை விளக்குனாதான் அறிவு இச்சை எல்லாம் வேலை செய்யும். விளங்குதாமா? அப்போ முதல்ல அறிவு, ஏன்னா எது மூலம் அப்படிங்கிறார்? அறிவுதான் மூலம். இச்சையும் செயலும் அதன் விரிவுதான் காரியம். அப்ப காரணம் இருந்தாதான் காரியம் நிகழும். எத்திரம் ஞானம் உள்ளது, அத்திரம் இச்சை செய்யும். அப்ப எது முதல்? அப்போ அதைத்தான் முதல்ல சொல்லணும்னு சொல்லணும். அப்படியானு மயங்கப்படாது. இந்த அம்மா சொன்ன மாதிரி இல்லடா, எல்லாம் அவன் தான் செய்தான், அவன்கிட்ட போய் கேட்கணும், ஏன்ட்ட ஏன் கேட்க? எல்லாம் செய்யறது போறான் அவன். உங்களுக்கு சந்தேகம் தான் அவன்கிட்ட போய் கேளுங்க, ஏதோ முதல்ல செஞ்சாங்க, ஏன் செய்யாம இதை கேட்கணும்? இப்படி சொன்னா என்ன செய்ய? தெரியாம சொல்லிட்ட தாயி. அப்ப என்ன சொல்றாங்க? அப்ப நீ தெரியாம சொன்னீரு, நான் தெரியாம சொல்லிட்டேன், அவ்வளவுதானே. சரி சரி, சரியா போச்சு. ஐயா, அறிவுதான் மூலம் சொல்லிட்டீங்க. அந்த மூலத்துக்கு காரணமும் பெருமான் தானே, அந்த அறிவு இல்லையா? அதாவது அறிவுங்கிறது காரணம், இச்சை செயலும் அதனுடைய காரியம் தான். அப்ப முதல்ல எது விளங்கணும்? அறிவு விளங்கணும். அறிவு விளங்குறதுக்காக தான் கேவலத்திலிருந்து நம்ம வரும்போதே கருவிகளை கூட்டுறது, இப்படி எல்லாமே பெருமான் செய்கிறார். அதனால இவர் அந்த பழுதிலாதார் இல்லையா, உன்பால் வைத்த அடைக்கல பொருளை வவ்வி
பாவகம் பலவும் செய்து பழிக்கு நீ ஒன்று நானாய் என்று அவர் சொன்னாரா இல்லையா? அப்படி சொன்ன சுமத்திய அந்த பாவமாகிய பழுதும் அவற்றை இல்லை. உள்ளபடியே அவர் சொன்னாலும் பெருமான் என்ன சொன்னாரு? நல்ல பாவனை பண்ணுத, நல்லவ மாதிரி நடிக்காரு. அப்படியெல்லாம் அவர் நடிக்கல. உள்ளபடியே அவரு ஏது மரியாதை சொல்கிறார். அதனால அவரை பழியில்லாதார் என்று சொல்கிறார். இனியும் நாம் இந்த பிறவியாகிய பழுதினை இல்லையாக்கி, பிறவிங்கெல்லாம் எதனால வந்தது? குற்றையா வினை, குற்றம், குற்றத்தால வருவதுதான் இல்லையா? இனிமையாவது என்ன செய்யணும்? அந்த குற்றத்தை செய்யாம, ஆமா, அதை இல்லையாக்கி மேலா நெறிகிறேன் இறைவன்பால் என்றும் இளையமையோடு இருக்க நிற்கின்றார் ஆதலின் முற்றும் பழுதிலாதார் ஆகினார். அப்பவும் பழுதில்லை, இப்பமும் பழுதில்லை. அதனால இங்க அவரை உடன் மூழ்கிய மனைவியாரிடத்திலேயும் கூட மூழ்கினார அவற்றையும் முக்காலத்திலும் பழுதில்லாத திறத்தினை நாம் உணர வேண்டும்ங்கிறார். ரெண்டு பேர்த்தையுமே இப்பமில்ல, முதலையும் குற்றமில்லை, பின்னாரையும் குற்றமில்லை. வாபியில் மூழ்கி ஏறும் கணவனும் மனைவியாரும் அதுல மூழ்கி எழுதாங்க. அந்த வாவி எம்பிரானும் இல்லையா, பிரானும் பிராட்டியும் போல் இருக்கக்கூடிய அந்த வாவி இல்லையா? அந்த வாவி எப்படி இருக்குது? பெருமானும் பெருமாட்டியும் போல இருக்குது. அந்த வாவியில மூழ்கி வெளியே கணவனும் மனைவியாரும் யாருதான் மூழ்கி ஏறி, ஆமா, அது முரண் தொகை. மூழ்கினதுனால என்ன ஆயிட்டாங்க? கீழே இறங்குனதுனால மேல ஏறிட்டாங்க. அந்த வாவிக்குள்ள இறங்குனதுனால, ஆமா, இந்த பிறவியிலே மூழ்காது, இந்த பிறவியிலே மூழ்காது பெருமான் திருவடியில போய் மூழ்கிட்டாங்க. அதனால ஏறினார். இறங்குனவர் யார் பெருமானிடத்திலே பணிந்தார்களோ அவங்க ஏறுவான், பணியாதவன் அவன் கீழே போயிடுவான். அப்படிங்கிற மாதிரி மூழ்கினார் ஏறினார் எப்படி சொல்றாரு பாருங்க. அதனால மூழ்கி ஏறும் கணவரும் மனைவியாரும் ரெண்டு உண்மை தொகை, ரெண்டு பேருமே அப்படி இருக்கிறாங்க. அதுல பெரிய புராணம் பூரா அப்படித்தானே வருது. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சவளா இல்லை இல்லையாமா? ரெண்டு பேரும் ஒத்துல இருக்கிறாங்க. அதனால ரெண்டு பேரும் மேபிய மூப்பு நீங்கி, மூப்பு போயிடுது, விருப்புறும் இழப்பை பெற்று தேவரும் முனிவர்தாமும் சிறப்போடு பொழியும் தெய்வ பூவின் ஆமலையும் மீள மூழ்குவார் பூண்டு தோன்ற. அவங்க மேல ஏறுதாங்க. ஏன்னா பழையபடியும் மூங்குதத மாதிரி இருக்கான். இப்பதான் அந்த வாபியில மூழ்கி, வாபி எப்படி இருக்குது? வாபி மலர் நிறைந்து இருக்குது. மலர் நிறைந்த வாபியில மூழ்கி எழுதாங்க இல்லையாமா? அந்த வாபியில முதல்ல மலர்லாம் நிறைஞ்சிருக்குதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, ஆமா, அது பூவா நிறைஞ்சிருக்குன்னு சொன்னோம். அது இல்லைங்கிறாரு. இப்போ அந்த வாவியில மலர் நிறைஞ்சிருக்கிறது அது இல்லை, அது பெருமான் திருவடி. அந்த மலர், அந்த வாவி என்னது? பெருமானுடைய திருவடிங்கிற மலர்ல மூழ்கி மேல எழுதாங்க. எழுத பழையபடி மூழ்குதாங்களாம். எங்க? தேவர்கள் பொழியிற அந்த பூமழையில, தேவர்கள் பொழியிற பூ மாதிரி பொழியுறாங்க. அது என்ன மாதிரி ஆயிடுது? பூ மாதிரி. அதுல மூழ்குறாங்க. அந்த
தேவரும் முனிவர்தாமும் சிறப்போடு குளியும் தெய்வப்பூவின் மாமழை. தெய்வப்பூவின் மாமழையில் மீளவும் மூழ்குவார். அங்க மூழ்கி இதுல மூழ்கி அருள் பெருமானுடைய திருவடியில போய் சேர்றார் அப்படின்னு சொல்றாரு. எனவே மூழ்குவார் போன்று தோன்ற அவர் மூழ்கி எழுந்தார் என்கிறார். நாமும் இதோட நிறுத்தி இது மிச்சத்தை அடுத்த வகுப்புல நிறைவு ஆயிரும். அடுத்த வகுப்புல நிறைவு செஞ்சிடலாம்லாமா?